வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி வந்து நம்ம எழுதணும். ம், ராசி கட்டம் ராசி கட்டம் வந்து எப்படி போடணும், நவாம்ச கட்டம் வந்து எப்படி போடணும், அது நமக்கு தெரியணும். இப்போ என்னன்னா, இதுல வந்து இந்த நம்ம இந்த கணக்கு போடுறோம் இல்லையா, இந்த கணக்குல ரெண்டுத்துக்கு மட்டும் தான் கணக்கு போடுறோம். எதுனா வந்து லக்னத்துக்கும் ராசிக்கும் அது மட்டும்தான் கணக்கு போடுறோம். மற்ற கோள்லாம் கணக்கு கிடையாது. மற்ற கோள் பஞ்சாங்கிலே கொடுத்துருக்கான். லக்னத்துக்கும் அடுத்து வந்து சந்திரன், அதான் சந்திரன் வந்து எந்த கட்டத்துல இருக்கிறாரோ அதான் ராசி, அது பேர் ஜென்ம ராசின்னு பேரு. நம்ம எவ்வளோ பெரிய கணக்கு போறது ரெண்டு விஷயத்துக்கு தான். எந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது, லக்னம் வந்து எந்த நட்சத்திர பாதத்துல வந்து நிக்குது, இது ஒரு செட்டு கணக்கு. இன்னொரு கணக்கு எந்த ஜென்ம ராசி எது, அதனுடைய நட்சத்திர பாதம் எது, இதுக்குதான் கணக்கு. மீதி சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. பஞ்சாயத்துல வந்து தெளிவா கொடுத்துட்டுவான். இந்த டேட்ல இப்போ குழந்தை வந்து ஒரு டேட்ல வந்து பிறகுதுன்னா அந்த டேட்ல சனி பகவான் வந்து எந்த கட்டத்துல வந்து இருப்பாரு, எந்த ராசியில இருப்பாரு, குரு எங்க இருப்பாரு, எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அதை நம்ம அதை பார்த்து நம்ம பிடிச்ச வேண்டியதுதான். ரெண்டு விஷயத்துக்கு தான் கணக்கு. நம்பர் 1 வந்து லக்னம், அதான் உயிர். நம்பர் 2 வந்து சந்திரன், அதான் வந்து நம்முடைய உடம்பு. ஆமா, லக்னம் தான் உயிர், உடம்பு தான் சந்திரன். உயிரும் உடம்பும் இருந்தாதான் அது ஒரு அதாவது அந்த உயிர் தான் வந்து என்ன பண்ணுது, அந்த கர்மாவை வந்து சுமந்து வருது. அந்த அனுபவிக்கிறதுக்கு எது வேணும், உடம்பு வேணும். இந்த உடம்பு தான் அனுபவிக்குது. அந்த கர்மாவை இந்த உடம்பு அனுபவித்து கர்மாவை வந்து தீக்கணும். அதுதான் அந்த கணக்கே, சிம்பிள் கணக்கே அதுதான். எந்தெந்த நேரத்துல எப்படி அனுபவிப்பான், சுகத்தெல்லாம் எப்ப அனுபவிப்பான், துன்பத்தெல்லாம் எப்ப அனுபவிப்பான், அதுக்கான கணக்கு தான் வந்து ஜோதிடம். ஓகேவா? இப்போ என்னன்னா, இந்த கணக்கு வந்து எப்படி போறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். நான் அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன சொன்னேன், சுதேசி மணி அப்படின்னு ஒன்று வந்து நம்ம வந்து பார்க்கணும். மணி டைம் பார்க்கணும். என்னன்னா, நம்ம வந்து இந்தியாவிலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு டைம் இருக்குது. ஆனா அந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து எதுது கிடையாது. ஜென்ரலா எல்லாரும் வந்து வாட்சி கட்டுறோம். டெல்லியில 10:50ன்னா தமிழ்நாட்டிலையும் அதுதான் வந்து 10:50 தான். சரியா? இந்தியா ஃபுல்லா ஒரே டைம் தான். இந்த டைம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, உஜ்ஜயினி இருக்குது இல்லையா, உஜ்ஜயினி தான் வந்து இந்தியாவுடைய சென்டர். அந்த உஜ்ஜயினியோட டைம் தான் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். எல்லா ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்றது உஜ்ஜயினியோட டைம் தான். இப்போ உஜ்ஜயினில இருந்து வந்து கிழக்குல வந்து போனோம்னா எவ்வளவு டைம் வந்து டிஃபரன்ஸ் ஆகுதோ அந்த உஜ்ஜயினி டைம் ஆட் பண்ணிக்கணும். உஜ்ஜயினில இருந்து லெஃப்ட் சைட்ல வந்து போறோம்னா, உஜ்ஜயினில இருந்து லெஃப்ட் சைட்ல போனோம்னா அந்த அந்த பொதுவான டைம்ல இருந்து அந்த டிஃபரண்ட் டைம் வந்து பேசிக்கணும். இதுதான் இந்த டைம் வந்து எப்படி கழிக்கிறது அப்படின்றதுதான் மேட்ரு. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று போடுறேன் பாரு. இது எப்பதான் வந்து போடுறாங்க அப்படின்னா, உஜ்ஜயினில
இதை விட நீ சுட்டாங்க சீக்கிரம் வா சார் உஜ்ஜயினி வா உட்கார் உட்கார் உஜ்ஜயினி உஜ்ஜயினி தகன் தர முடியா ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படியே உஜ்ஜயினியில வந்து உஜ்ஜயினியோட வந்து டிகிரி எவ்வளோன்னா 82 பாகை. நல்லா புரிஞ்சுக்கணும். 82 பாகை 30 கலை. இது வந்து பாகைன்னுவாங்க, இது வந்து கலை. இந்த இந்த டிகிரிக்கு தான் இந்தியாக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ற டைம். இப்போ உதாரணம் சித்தூர் எடுத்துக்கோ. சித்தூருடைய ரேக்காம்சம் சித்தூருடைய வந்து ரேக்காம்சம் எவ்வளோன்னா 79 பாகை 8 கலை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதான வந்து இந்தியா மேப்ப தானே போகுது. உஜ்ஜயின்றது வந்து இங்க வரும் வச்சுக்குவாங்க. உஜ்ஜயின்றது வந்து இங்க வரும். இப்போ சித்தூர்ன்றது வந்து இதை வந்து இங்க வந்து வச்சுக்க. இந்த உஜ்ஜயினுடைய பாகை வந்து இது 82-30. இதுதான் இந்த இதை வந்து 82-30. இந்த பாகை வந்து தான் வந்து 79-08. சரியா? பாகை கலை. இதோட டிஃப்ரென்ஸு இது வந்து கழிச்சிங்கன்னா 3 பாகை 22 கலை வரும். ரைட்டா? இந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். இந்த டிஃப்ரென்ஸை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ இந்த குழந்தை வந்து எப்போ பிறந்திருக்குன்னா, குழந்தை பிறந்த நேரம், குழந்தை பிறந்த நேரம் எப்பன்னா பகல் வந்து 9:15. இப்போ பிறந்திருக்கு பகல்ல 9:15 AM இது வந்து பிறந்திருக்கு. இப்போ இதுதான் வந்து இந்த இந்த டிஃப்ரென்ஸ் பாகை. இப்போ இந்த பாகை கலையை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை மாற்றணும். டைமை மாற்றணும். மணி, நிமிஷம், முடியா மாற்றணும். அது என்ன ஃபார்முலானா, ஒரு பாகை வந்து 4 நிமிஷம் தான். ஒரு பாகை வந்து 4 நிமிஷம். சரியா? ஒரு கலை வந்து 4 நொடி. இதுதான் கணக்கு. அப்போ வந்து 3 பாகைன்னா வந்து எவ்வளவு வரும்? 3 முதல்ல நீங்க போடணும். மணி, நிமிடம், நொடி மேல போட்டு எவ்வளோ? 3 நாள் 12 நிமிஷம் வருமா? 3 பாகைன்னா ரைட்டா? 22 கலை 22 கலைன்னா வந்து 88 நொடி வருமா? 22 4. அப்ப வந்து 88 வந்து 60 நொடின்னா 1 நிமிஷமா? 1 நிமிஷம். அப்போ இது 88 நொடினா 1 நிமிடம் 28 நொடி. கரெக்டா? 1 நிமிடம் 28 நொடி. இப்போ கூட்டினா 28 13 நிமிஷம். சரியா? அப்போ இந்த டிஃபரன்ஸ் டைம் எவ்வளோனா 13 நிமிஷம் 28 நொடி. இப்போ நான் சொல்றேன்னா உஜ்ஜயின்ல இருக்கிற வாட்சும் சித்தூர்ல இருக்கிற வாட்சும் ஒரே டைம்ல காமிக்கும். ஆனால் அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வருது? 13 நிமிஷம் 28 நொடி வருது. என்ன பண்ணுவோம்? சித்தூர்ல காட்டுற டைமை இந்த 13 நிமிஷம் 28 நிமிஷம் வந்து கழிச்சா அதுதான் வந்து ஆக்சுவல் டைம். அந்த இடத்துக்கான டைம் அதுதான். சித்தூர் என்ற ஊருக்கான ஆக்சுவல் டைம் அதுதான். சரி, இப்போ அது அந்த டைம்னா 9:15.
9 15 சிறந்த நேரம் எல்லாம் மணி இந்த மாதிரி போடும். மணி நிமிடம் நொடி. மணி வந்து 9:15 போட்டுக்கணும். வித்தியாச நேரம் எவ்வளோ? வித்தியாச நேரம் 13 நிமிடம். இது என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும். ஏன்னா இப்படி உஜ்ஜயின்லேருந்து லெஃப்டில் வருது. எப்படி நான் சொல்கிறேன்னா லெஃப்ட்டுன்றேன்னா உஜ்ஜயினி வந்து 88 டிகிரி, இது இது வந்து 29 டிகிரி கம்மியாக வருது. அதனால இப்படி இந்த பக்கம் லெஃப்ட். சரியா? இப்போ வந்து இதை நீங்கள் கழிச்சா என்ன வரும்? 9 மணி. இதை கழிச்சுன்னா 9 மணி 1 நிமிடம் 38 நொடி வரும். சரியில்ல? இங்கே வந்து பூஜ்ஜியங்குது. பூஜ்ஜியத்தில் 28 போகாது. ஒரு நிமிஷம் வந்து 60 நொடி. 60 28 போச்சுன்னா எவ்வளோ? 32. அப்போ இங்கேருந்து 1 போச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே வந்து 14 இருக்குது. 14 13 போச்சுன்னா 1. அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் சுதேசி மணி. அப்படின்னா அந்த அந்த ஊருக்கான ஒரிஜினல் டைம். சுதேசின்னா வந்து நம்ம பொருள். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டான டைமு. இதுதான் வந்து சுதேசி மணின்னுவாங்க. சரி, இது இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அத்து பார்க்கலாம்.